திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். குஜராத்தில் தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளாக மாணவர்களுடைய குறைந்த பள்ளி சேர்க்கையினாலே, வகுப்பறையிலே அவர்கள் சேர்க்கப்படுகிற அந்த சேர்க்கையின் அளவானது குறைந்தபடியினாலே தொடர்ந்து பிள்ளைகளுடைய கல்வித்தரமும் பாதிக்கப்பட்டு, அதே நேரத்தில் 33 மாவட்டங்களில் உள்ள 54 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருப்பதாக அங்குள்ள சட்டப்பேரவையிலே அமைச்சர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அங்குள்ள 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான தொடக்க பள்ளிகளிலே சுமார் 1606 பள்ளிகளில் ஒரே ஒரு ஆசிரியர் மாத்திரமே இருக்கிறார் என்கிற ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது மாணவர்களுடைய சேர்க்கை, கல்வித்தரம், இன்னும் அவர்களுடைய தொடர்ந்து எதிர்காலத்தையும் பாதித்து வருகிறபடினாலே இது சரி செய்யப்பட நாம் ஜெபிக்க இருக்கிறோம். மட்டுமல்ல, 341 பள்ளிகள் ஒரே ஒரு வகுப்பறையோடு கூட செயல்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம். 32,000 பள்ளிகளில் எப்படி 1606 பள்ளிகளில் ஒரே ஒரு ஆசிரியர் இருக்கிறாரோ, அதே போல இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்திருப்பது என்பது ஒரு வேதனையான காரியம். 341 பள்ளிகளில் ஒரே ஒரு வகுப்பறை இருக்குமே ஆனால் அது எவ்வளவு வேதனையான காரியம். ஒரு வகுப்பறைக்கு ஒரு ஆசிரியர் இருந்தாலே பிள்ளைகளை கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் ஒரு கடினமான காரியம். பிள்ளைகளுடைய கல்வித்தரம் அதிக அளவிலே பாதிக்கப்படக்கூடும். ஒவ்வொரு வகுப்பறையிலும் ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒரு சிறப்பான ஆசிரியர் இருக்கிற காலகட்டத்திலே அதிகப்படியான போட்டி மனப்பான்மையோடு கூட பிள்ளைகள் படித்து முன்னேறி வருகிற காலத்திலே இவ்வளோ ஒரு மோசமான கல்வித்தரத்தை உண்டாக்கக்கூடிய பள்ளி கட்டமைப்பும் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளிகளினுடைய அமைப்பையும் பார்க்கும் பொழுது குஜராத்துடைய கல்வித்தரம் மிகவும் மிகவும் வேதனைக்குரிய காரியமாக காணப்படுகிறது. அங்குள்ள பிள்ளைகளுடைய கல்வித்தரம், எதிர்காலம் பாதிக்கப்படுகிற இந்த காரியத்தை அங்குள்ள மாநில அரசு சரி செய்ய நாம் ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து மாணவர் சேர்க்கையுடைய குறைவினாலே மூடப்படுகிற தொடக்க பள்ளிகள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஒரு நாட்களிலே பள்ளிகளையும் வகுப்பறைகளையும் உருவாக்க அன்றைய தினத்திலே எத்தனையோ பேர் சமூக பணியாளர்கள் எழும்பி பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கி கொண்டிருந்த காலம் மாறி தற்போது பள்ளிகள் மூடப்படுகிறது என்றால் எவ்வளோ பெரிய ஒரு வேதனையான காரியம். இது சரி செய்யப்பட ஜெபிப்போம். மாணவர்கள் சேர்க்கை, அதே போல தேவையான ஆசிரியர்கள் நியமிக்கப்பட, பள்ளிகளுடைய கட்டமைப்பு சரியமைக்கப்பட நாம் கருத்தாய் ஜெபிப்போம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். குஜராத்திலே 54 ஆண்டவரே தொடக்க பள்ளிகள், அரசு பள்ளிகள் மாணவர் சேர்க்கை குறைவினாலே மூடப்பட்டிருக்கிறது என்றும், 341 பள்ளிகள் ஒரே ஒரு வகுப்பறையோடு கூட செயல்படுகிறது என்றும், அதே போல ஆண்டவரே தகப்பனே 1606 ஆண்டவரே பள்ளிகளிலே ஒரே ஒரு ஆசிரியர் இருக்கிறார் என்றும் நாங்கள் ஆண்டவரே அறிக்கையை வாசித்து இதை குறித்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதிக்கிற இந்த மாணவர் சேர்க்கையின் குறைபாடு மற்றும் பிள்ளைகளுடைய கல்வித்தரத்தை பாதிக்கிற ஆசிரியர்களுடைய குறைபாடு ஆண்டவரே, அதே போல போதுமான கட்டமைப்பு இல்லாத காரியங்கள், அடிப்படை வசதிகள் பள்ளிகளில் இல்லாத சூழ்நிலைகள் மாற்றி அமைக்கப்பட்டு இது சரி செய்யப்பட மானுடைய எதிர்காலம் வரும் நாட்களிலே ஆண்டவரே ஒளிமயமாக இருப்பதற்கு தேவையான அத்தனை காரியங்களையும் அரசாங்கம் செய்ய நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினரையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.